ஏல அகங்கட்ட கூவ அந்த பதவி யாருக்குன்னா ஏன் திவ்யா உனக்கு தான். ஏல எல்லாரும் கமாண்டில் வந்து கேட்கானுவோ திவ்யாவுக்கு எப்போ வாழ்க்கை கொடுக்க போகிறீங்கன்னு. வாழ்க்கை கொடுக்கங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கல்யாணங்கிறது ஆயிர காலத்து பயிர் சரியா. அதனால் வந்து நான் வந்து திவ்யா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். திவ்யா எனக்கு ஒரு உண்மை மட்டும் சொல்லு திவ்யா. உன்னை வந்து ஏமாற்றிட்டு போனால ஒரு 5 பேர். இந்த நெல்லை சங்கர் முதல்ல வந்தான்ல, அவன் வந்து உங்ககிட்ட எத்தனை லட்சம் ஏமாற்றிட்டு போனான். ரெண்டாவது இந்த மதுரையிலேருந்து ஒருத்தன் ஆரப்பாளையம் கார்த்தி வந்தான்ல, அவன் உங்ககிட்ட எத்தனை லட்சம் ஏமாற்றிட்டு போனான். அதுக்கப்புறம் இந்த சேலம் மணின்னு ஒருத்தன் வந்தான், அவன் உங்ககிட்ட எத்தனை லட்சம் ஏமாற்றிட்டு போனான். அதுக்கப்புறம் தேனி ஈஸ்வரன் ஒருத்தன் வந்தான், தேனி ஈஸ்வரன் உங்ககிட்ட எத்தனை லட்சம் ஏமாற்றிட்டு போனான். அதுக்கப்புறம் கடைசியாக இப்போ ஒருத்தன் நான் தான் காவோ கார்த்தின்னு ஒருத்தன் டுபாக்கூருக்கு ஒருத்தன் அலைதான்ல, அவன் உங்ககிட்ட எத்தனை லட்சம் ஏமாற்றிட்டு போனான். இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியணும் திவ்யா. நீ இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவன் எவ்வளோ ரூபா தரணும்னு சொன்னேன்னா, அவன் சட்டையை பிடிச்சி நான் நேராக வீட்டுக்கு போயிட்டு ஒவ்வொருத்தங்கண்டையும் பணத்தை நான் கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட வாங்கி வந்துடுவேன். ஏன்னா ஒருத்தன் வீடியோவில் சொல்ல தான் அந்த கடைசியாக ஒருத்தன் வந்திருக்கானே காவோ கார்த்திங்கிறவன், உனக்கு தாலி எடுத்து போட்டிருக்கான், மெட்டி வாங்கி போட்டிருக்கான், இதெல்லாம் யார் காசுன்னு எனக்கு தெரியணும். அது போக இவனுக்கு எல்லாருமே உங்கள்கிட்ட இது வரைக்கும் எத்தனை லட்சம் வாங்கியிருக்கான், நீ வந்து எவ்வளோ ரூபா மொத்தம் வச்சுருந்த, இப்போ எவ்வளோ ரூபா வச்சுருக்கிறேங்கிற விஷயம் வரையும் எனக்கு சொன்னேன்னா, நான் அவன் வீட்டுக்கு போய் உனக்கு பணத்தை நான் கலெக்ட் பண்ணி நான் உன்கிட்ட வந்து கொடுத்துருவேன் திவ்யா, சரியா. இதெல்லாம் தெரியாமல் நான் வந்து உன்னை வந்து எப்படி உனக்கு ஒரு ஒரு வாழ்க்கை கொடுக்கறத பற்றி நான் பேச முடியும், என்ன செய்ய முடியும் திவ்யா. எனக்கு எல்லாமே எனக்கு கிளியராக எனக்கு சொல்லு. நீ சொன்னனா தான் நான் வந்து எதுவுமே உனக்கு ஒரு உதவி பண்ண முடியும், எதனாலும் செய்ய முடியும். எனக்கு இப்படிலாம் முதல்ல தெரிஞ்சிருந்துச்சுன்னா திவ்யா, நான் வந்து துபாயிலே இருந்திருக்கலாமே. நான் துபாயிலே பணம் காசு வாழ்க்கைன்னு ரிச்சாக வாழ்ந்துட்டு வேறு லெவலில் நான் வாழ்ந்துருக்கலாமே திவ்யா. எதுக்காக நான் அந்த ஊருக்கு வந்தேன்? இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் வந்தேனா திவ்யா. எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முடிவையும் ஒரு பதிலையும் சொல்லு. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை கொடுக்கறத பற்றியோ வேறு எதை பற்றியோ நம்ம பேசலாம் திவ்யா.